Hey guys, வேர்ல்ட்லயே அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரி, அதிகமான ப்ராடக்ட்ஸை மேஜர் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கண்ட்ரியை இன்னைக்கு வேர்ல்டு வெல் டெவலப் நேஷன்ஸான ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து ஒரு சில ரீசன்ஸ்க்காக எஸ்பெஷலாக இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நீங்கள் கொஞ்ச நாளே தனியாகவே இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்காம தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ நான் இப்போ எந்த கண்ட்ரி பற்றி நான் பேச வரேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், சைனா. ஸோ இந்தியா மாதிரியான ஒரு அதிகமான சைனீஸ் ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணுற ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து கொஞ்ச நாளாகவே சைனீஸ் ப்ராடக்ட்ஸால நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து சந்திச்சுட்டு வராங்க. ஷவுமியோட டேட்டா ப்ராப்ளம் வந்து ஆரம்பிச்சு இப்போ டிக்டாக் இஷ்யூ வரைக்கும். இப்போ நேற்று இன்னைக்கு கூட டிக்டாக் வந்து பேன் பண்ணணும், அன்இன்ஸ்டால் டிக்டாக் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சிஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. சைனீஸ் ப்ராடக்ட்டை பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட், பாய்காட் மேட் இன் சைனா, பாய்காட் சைனீஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டேக்லைன்ஸ் வந்து வேற லெவல் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால மக்கள்லாம் வந்து கொந்தளிச்சு போய் நம்ம ப்ராடக்ட்டையே நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, மேட் இன் இந்தியா ஏன் பண்ணக்கூடாது, நம்ம எதுக்கு அடுத்தவங்களோட கண்ட்ரிலேருந்து வாங்கி அவங்களோட எக்கனாமி வந்து ஏன் க்ரோ பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தினால பாய்காட் சைனீஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ட்ரெண்ட் வந்து ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ட்வீட்டுக்கெல்லாம் வந்து ஒரு ரிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா வந்து உண்மையாலுமே சைனீஸ் ப்ராடக்ட்டை பாய்காட் பண்ணுமா, அப்படி பாய்காட் பண்ணால் இந்தியன்ஸுக்கு வந்து எந்த மாதிரியான இம்பாக்ட், எந்த மாதிரியான விளைவுகள் வந்து வரும், ஸோ சைனீஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், வாங்க வீடியோலாம் என்ன பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிற முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின். ஸோ நீங்கள் உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க, ஒரு சைனீஸ் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறது நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் சைனீஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கருத்தை வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணா, இப்போ இருந்து 20 இயர்ஸ் பின்னாடி போய் பார்க்கலாம், அதாவது 2001 to 2002. ஸோ இந்த டைமில் வந்து இந்தியாவோட இம்போர்ட் ரேட், சைனீஸ் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுற ரேட் வந்து 2 பில்லியனாக இருந்துச்சு. அதுவே வந்து இந்தியாவிலேருந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் சைனீஸ்க்கு அனுப்புகிற ரேட், அதாவது எக்ஸ்போர்ட் ரேட் வந்து 1 பில்லியனாக இருந்துச்சு. ஸோ இப்போ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதோட சர்வே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்தியாவோட இம்போர்ட் ரேட், அதாவது சைனீஸ் ப்ராடக்ட்டை நம்ம வாங்குற ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $75 பில்லியன் ஒர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் $18 பில்லியன் வரைக்கும் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ இந்த டேட்டா வச்சு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கேன். ஸோ 2001 to 2020 வரைக்கும் இந்த 20 இயர்ஸில் எந்த அளவுக்கு நம்ம க்ரோத் வந்து இருக்குது அப்படிங்கிறது இந்த டேட்டா வச்சு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கீங்க. ஸோ செகண்டாக பார்க்குற விஷயம் வந்து WTO, வேர்ல்ட் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்க. ஸோ அதில் வந்து இந்தியா, சைனா மாதிரியான பெரிய பெரிய கண்ட்ரிஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு பாண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாண்டில் இருக்கிற ரூல் என்ன அப்படின்னா, அந்த மெம்பர்ஸ் அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மெம்பர் கண்ட்ரி இருக்கிறவங்க, ஸோ ஒரு மெம்பர் கண்ட்ரியில் இருக்கிறவங்க இன்னொரு மெம்பர் கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸை உடனே வந்து பாய்காட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு ரீசனும் இல்லாமல், இந்த WTO தெரியாமல் அவங்களுக்கு காரணமே இல்லாமல் வந்து பாய்காட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் ஒரு ரூல் வந்து இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரும், எதுக்குடா இந்தியா வந்து இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சைன் பண்ணணும், எதுக்கு இந்த பாண்ட்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்க கேட்கலாம். ஸோ இந்த பாண்ட், இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எதுக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ஒரு 2 கண்ட்ரிக்கான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஈஸியாக வந்து பேச்சுவார்த்த முடியும். அது இல்லாமல் சில சலுகைகள் இருக்கும், அது போக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் இந்தியா வந்து இந்த பாண்ட்ல வந்து சைன் பண்ணி. ஸோ எந்தவித முன்னறிவிப்புமே இல்லாமல், எந்தவித காரணமே இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டை உடனே பாய்காட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நல்லா கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம நீண்ட நாள் பொருள் வந்து வச்சுட்டு இருக்கோம், 2 வருஷமா இந்த பொருள் வந்து வச்சுட்டு இருக்கோம். அது போக நேற்று இன்னைக்கு டெய்லியுமே இந்த பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு தரப்புலேருந்து குழு வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ட்வீட் பண்ணும்போது நம்ம வந்து ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் எடுத்துருக்கோமா? ஸோ இந்த பாய்காட் ப்ராடக்ட், இந்த சைனீஸ் ப்ராடக்ட் பாய்காட் பண்ணால் அதுக்கு நிகரான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மகிட்ட இந்தியன்ஸ் கிட்ட இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைனீஸ் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் நினச்சிட்டு இருந்தேன், இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், கார்பனாக இருக்கட்டும், செல்கானாக இருக்கட்டும், ஐபால், ஐசெல், HCL, ஸோ இது மாதிரியும் ஃபோன்கள், இது மாதிரியும் மொபைல் ஃபோன்கள் எல்லாமே நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் நினச்சிட்டு இருந்தாலுமே மொபைல்குள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ், ப்ராசஸராக இருக்கட்டும், சிப்பாக இருக்கட்டும், ஐசியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சைனீஸ்னால மெயின் பண்ணப்பட்டது. சைனீஸ் மட்டும் இல்லை, அது போக ஒரு சில நாடுகள் வந்து இருக்கு. ஸோ அந்த நாடுகளில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் வந்து ஜஸ்ட் அந்த காம்பனண்ட்டை வந்து எல்லாமே ஒரு PCB போர்டில் அசம்பிள் பண்ணி
அது ஒரு ப்ராடக்டாக ஃபைனல் ஃபினிஷ்டு கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்மளோட இந்தியன் கம்பெனியோட பிராண்டை வந்து ஒட்டிட்டு ஸோ இது ஒரு இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து அந்த மொபைலுக்குள்ளே இருக்கிற எந்த சிப்புமே இல்லை இம்பார்ட்டண்டான ஐசியாக இருக்கட்டும் இல்லை வேறு சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும் எதுவுமே வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணப்படுறது இல்லை. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும். எனக்கு கூட அந்த கேள்வி வந்துச்சு, என்னடா நம்ம ராக்கெட்டுக்கே நம்ம வந்து சேட்டலைட் அனுப்புகிறோம், சேட்டலைட் புதுசாக கண்டுபிடிச்சி அனுப்புகிறோம், மூணுக்கே நம்ம தான் ஃபஸ்ட் அனுப்புகிறோங்கிறோம், ரிசர்ச்லாம் எக்கச்சக்கமான ஸ்பேஸ் ரிசர்ச்லாம் வேறு லெவலாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சிப்பை வந்து நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோன் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால முடியும். அந்த அளவுக்கான டெக்னாலஜி இருக்குது, நம்மகிட்ட மேன் பவர் இருக்குது, எல்லாமே வந்து நம்மகிட்ட இருக்குது. பட் ஒன்று வந்து இல்லை, நம்மகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்மகிட்ட சரியில்லை. எல்லாமே வந்து தியரட்டிக்கலாக நம்ம வந்து ஸ்ட்ராங், ஆனால் ப்ராக்டிக்கலாக அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக அப்படின்னு கேட்டால் ஒரு கொஷின் மார்க்காக தான் வந்து இருக்குது. பட் அவங்க சைனாவாக இருக்கட்டும், பட் எல்லா வெளிநாடுகளாக இருக்கட்டும், அவங்க தியரட்டிக்கல் நாலேஜ் விட ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து அதிகம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம காமனான விஷயம், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ சைனீஸ் ப்ராடக்ட் உடனே பாய்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 10 நாள் ஒரு மொபைல் ஃபோன் இல்லாமல் நம்மளால வந்து இருக்க முடியுமா அப்படின்றது நம்ம யோசிக்கணும். இப்போ சோவேஸ் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற விஷயம் வந்து, ஸோ சைனீஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறோம். நாட் ஒன்லி சைனீஸ்லேருந்து மட்டும் இல்லை, எந்த நாட்டிலேருந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணாலுமே அந்த கவர்மெண்ட் இல்லைன்னா அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து சில டாக்ஸஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இம்போர்ட் டாக்ஸஸ் ஒரு கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கொடுக்கணும். இப்போ சைனாலேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா மினிமம் 7%லேருந்து 25% வரைக்கும் அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்கான டாக்ஸஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பாய்காட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த டேக்ஸில் வர அமௌண்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பில்லியன்ஸ் ஆஃப் கணக்கில் வந்து கண்டிப்பாக இந்த டாக்ஸஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டாக்ஸஸ் வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஸோ இது வந்து கவர்மெண்ட்னால பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கணும். ஸோ கைஸ், மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸும் கிடைக்குது, அதே ப்ராடக்ட் வந்து 100 ரூபீஸும் கிடைக்குது கைஸ். ஸோ நம்ம மோஸ்ட்டாக ஒரு மிடில் கிளாஸ், ஒரு ஹையர் கிளாஸாக இருக்கிறவங்க இல்லை ஹையர் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க இந்த 1000 ரூபீஸ் ஹெட்செட்டை வந்து வாங்குவாங்க. ஸோ சேம் டிட்டோ காப்பி வந்து 100 ரூபீஸுக்கு இருக்குது. ஸோ ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இல்லை ஒரு லோவர் கிளாஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக இதை ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ இதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ சைனாவில் வந்து எப்படிப்பா இவ்வளோ சீப்பாக வந்து அவங்களால கொடுக்க முடியுது அப்படின்னா சைனாவில் வந்து எக்கச்சக்கமான போட்டிகள் வந்து இருக்குது இந்த டெக்னாலஜி ஃபீல்டில். எல்லாமே வந்து குடிசை தொழில்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஏரியாவில் நம்ம நாட்டில் வந்து குடிசை தொழில்னு சொன்னால் ஒரு மருந்து தயாரிப்பாங்க, இல்லை வேறு இடத்த வள தயாரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் சைனாவில் வந்து இந்த மாதிரி ஹெட்செட்டாக இருக்கட்டும், சின்ன சின்ன டூப்ளிகேட் பொருளாக தயாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன மொபைல் ஃபோன்ஸ் தயாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை உள்ள பழைய பார்ட்ஸை மாற்றி போடுறது, இது எல்லாமே வந்து ஒரு குடிசை தொழிலாக தான் நடந்துருக்கும். ஸோ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்து அங்கே போய் யார் வந்து சீப்பாக தராங்களோ, ஸோ யார்கிட்ட வந்து அவங்க அமௌண்ட் அவங்க என்ன அமௌண்ட் சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஹெட்செட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து பல்காக பண்ணி நம்ம ஆளுக்கு வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே ஒரு 50 ரூபா 100 ரூபா வச்சு சின்ன ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட்டா? இப்போ நம்ம வந்து உடனே பாய்காட் பண்ணுறது மூலமா இந்த மாதிரியான கடைகள் வந்து அதிகமாக அடிப்படும். இதுக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஏற்படும். கவர்மெண்ட் இதுக்கான என்ன வழிகள்லாம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக வந்து பார்க்கணும். ஸோ பேசி இப்போ சொன்னால் நான் எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நோ சைனா நோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு டேக்லைனாகவே அவங்க வந்து இந்தியாவில் வந்து திணிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றி ஆகணும், நம்ம கவர்மெண்ட் வந்து மாற்றி ஆகணும். இந்த ஒரு லாக்டவுன் பீரியடை பேஸாக வச்சு நிறைய நாடுகள் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பிரைம் மினிஸ்டர் இப்போ கூட சொல்லியிருக்காரு, ஸோ மேக் இன் இந்தியா வந்து நம்ம வந்து தீவிரமாக்கணும். ஸோ நம்ம ப்ராடக்ட்டை நம்மளே வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இந்த கொரோனா வைரஸ் பீரியடில், இந்த குவாரண்டைன் பீரியடில், இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட ஃபெசிலிட்டி இருக்குது, நம்மகிட்ட மேன் பவர் இருக்குது. ஆனால் அதை வந்து ஒவ்வொரு ஃபீல்டுலையுமே நம்ம வந்து உருவாக்கணும். மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்மகிட்ட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருந்துச்சுன்னா நம்மளும் ஒரு ப்ராடக்டை தயாரித்து நம்ம ஓன் ப்ராடக்டாக நம்ம செல் பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த ஒரு நிலை வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இன்னொரு ஜென்யூன் கண்டென்ட் வீடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் டேக் கேர், பை.